ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள். பதம் 23. பகவான் ஏக ஆசேதம் அக்ர ஆத்மாத்மனாம் விபுகு ஆத்மேச்சாணுகதாவ் ஆத்மா நானாமதி உபலக்ஷண. மொழிபெயர்ப்பு. அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவனான பரமபுருஷர் படைப்பிற்கு முன்பே இரண்டற்ற ஒருவராக இருந்தார். அவரது விருப்பத்தினால்தான் சிருஷ்டி சாத்தியமாக்கப்பட்டு மீண்டும் அவருக்குள்ளேயே ஒடுங்குகிறது. இப்பரமாத்மாவான இவர் வெவ்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறார். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தின் 4 மூல பதங்களின் நோக்கத்தை மாமுனிவர் இங்கு விவரிக்க துவங்குகிறார். மாயாவதிகளுக்கு அருவவாதிகள் ஸ்ரீமத் பாகவதத்தை அணுகும் வாய்ப்பில்லை என்றாலும் 4 மூல பதங்களுக்கு அவர்கள் சில சமயங்களில் கற்பனையான விளக்கங்களை கொடுக்கின்றனர். ஆனால் மைத்ரேயரால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உண்மையான விளக்கத்தைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவரும் உத்தவரும் அதை நேரடியாக பகவானிடமிருந்தே கேட்டனர். 4 மூல பதங்களின் முதல் வரி அகம் ஏவாசம் ஏவாக்ரே என்று துவங்குகிறது. அகம் என்னும் சொல்லுக்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாதபடி மாயாவாதிகளால் தப்பான அர்த்தம் கற்பிக்கப்படுகிறது. இங்கு அகம் பரமபுருஷரை குறிப்பிடுவதாக விவரிக்கப்படுகிறது, தனிப்பட்ட ஜீவராசிகளை அல்ல. படைப்பிற்கு முன் பரமபுருஷர் மட்டுமே இருந்தார். புருஷ அவதாரங்களும் ஜீவராசிகளும் சிருஷ்டியை ஏற்படுத்தும் பௌதிக சக்தியும் அப்பொழுது இருக்கவில்லை. புருஷ அவதாரங்களும் பரமபுருஷரின் மற்றெல்லா சக்திகளும் அவருக்குள் மட்டுமே ஒடுங்கி கிடந்தன. பரமபுருஷர் இங்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் பகவான் என்று விவரிக்கப்படுகிறார். அவர் சூரிய கோளத்திற்கு ஒப்பானவர். ஜீவராசிகள் சூரிய கதிர்களிலுள்ள அணுக்களுக்கு ஒப்பானவை. சிருஷ்டிக்கு முன்பே பகவான் இருந்தார் என்பது சுருதிகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாசுதேவோ வா இதம் அக்ர ஆசீத் ந பிரம்மா ந சங்கர ஏகோ வை நாராயண ஆசின்ன பிரம்மா நே சானா. இருப்பதெல்லாம் பரமபுருஷரிலிருந்து தோன்றியவையே என்பதால் அவர் எப்பொழுதும் இரண்டற்ற ஒருவராகவே இருக்கிறார். அவர் பூரண புருஷராகவும் சர்வசக்தி படைத்தவராகவும் இருப்பதால் அவரால் இணையற்ற ஒருவராக இருக்க முடிகிறது. அவரது விரிவங்களான விஷ்ணு தத்துவங்கள் உட்பட அனைத்துமே அவரது பின்னப்பகுதிகள்தான். படைப்பிற்கு முன் காரணார்ணவசாயி விஷ்ணுவோ, கர்ப்போதகசாயி விஷ்ணுவோ, ஷீரோதகசாயி விஷ்ணுவோ, பிரம்மாவோ அல்லது சங்கரனோ இருக்கவில்லை. விஷ்ணு விரிவங்கமும் பிரம்மா முதலான ஜீவராசிகளும் பிரிக்கப்பட்ட அங்கங்களாவர். பௌதிக இருப்பு பகவானுக்குள் செயலற்ற நிலையில் இருந்தது. அவரது விருப்பத்தினால்தான் பௌதிக தோற்றம் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. படை வீரர்கள் அரசருடன் ஒன்றுபட்டவர்கள் அல்லது அரசரை போன்றவர்கள் என்பதைப் போலவே வைகுண்ட லோகங்களும் பகவானுடன் ஒன்றுபட்டவையே. பகவத்கீதை விளக்குவது போல் பௌதிக சிருஷ்டியானது பகவானின் விருப்பப்படி இடைக்காலங்களில் நிகழ்கின்றது. அழிவுக்கும் படைப்பிற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஜீவராசிகளும் ஜடசக்தியும் பகவானுக்குள் செயலற்று ஒடுங்கி கிடக்கின்றன. ஹரே கிருஷ்ணா.